ஸோ கைஸ் நம்ம என்னதான் குரோமில் டெலிகிராமில் சைட்டில் சொல்லிட்டு ஏகப்பட்ட அணியை பார்த்தாலுமே நான் பார்க்குற பாதி அணிமே பாதி நாட்டில் பேன் பண்ணுறாங்க அப்படின்றது உண்மைதான். என்னையா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எஸ் நான் பார்க்குற பாதி அனிமேவை பாதி நாட்டில் பேன் பண்ணுறாங்கன்றதான் உண்மை. ஸோ அது என்னன்னா அனிமே எந்த காரணத்தினால தான் பேன் பண்ணுறானுங்க, ஏன்டா பேன் பண்ண இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்ற கேள்விகளும் எழுப்புதான் தோணுது. ஸோ அது எல்லாம் என்னென்ன கதை அப்படின்றத பார்த்துக்க முன்னாடி இந்த வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஹைப்பின் பட்டன் கைஸ் கமெண்ட் தந்தீங்க அப்படின்னா அதை அப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் கூட வீடியோக்கு போலாமா? அப்புறம் சொல்ல மாட்டேன், இதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட் ஒன்று போட்டிருப்பேன். ஐ திங்க் டாப் 5 பேன் அனிமேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பாருங்க. அது பார்ட் 1, இது பார்ட் 2. ஓகேவா? சரி ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். 5வது இடத்தில் பெர்செர்க். ஸோ இந்த பெர்செர்க் அனிமே எப்படிப்பட்ட அனிமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்களுக்கு நான் சொல்லி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ இந்த அனிமேல என்னத்தான் ஆபாசங்கள் அதிகமாக இருந்தாலுமே இதோட கதைகளும் சரி, இதோட கடைசி எண்டிங்குமே சரி, நம்ம மன வேதனையை உருப்படுத்திடும், நமக்கு டிப்ரெஷனை மட்டும் தான் கொடுக்குமே. ஸோ இந்த டிப்ரெஷனால வந்து இது பேன் பண்ணாங்களா ப்ரோ, எங்க ப்ரோ இதை பேன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஸ்பெசிஃபிக்காக துருக்கியில தான் பேன் பண்றாங்க. பட் துருக்கியில பேன் பண்ணது பெர்செர்க் அனிமே கிடையாது, பெர்செர்க் மங்காவை. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற லேபர் எல்லாம் வந்து பெர்செர்க் சொல்லிட்டு அனிமே ஜாக்கி ஜான் போட்டுனா கிடைக்காது. பட் வந்து இதே வெளிநாட்டில் அப்படின்றதெல்லாம் மங்கான்னு சொல்லிட்டு இடமா இருக்காமா. ஸோ அங்கெல்லாம் பெர்செர்க் சொல்லிட்டு எல்லாவோட புக்கும் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நூலகங்கள் சொல்லுவாங்க லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரி இடத்துல வந்து நம்ம மங்காவை தூக்கி இருக்கானுங்க, பெர்செர்க் விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேனும் பண்ணிருக்கானுங்க. ஏன் ப்ரோ அனிமேவை பேன் பண்ணலையா ப்ரோ அப்படின்னு கேட்டா அனிமேக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 18+ கண்டென்ட் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பட் இதே லைப்ரரிக்கு எல்லா ஏஜ் பசங்களும் போவாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன பையன் கூட தப்பு தவிர அதை எடுத்து பார்த்தா அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தால வந்து உள்ளாக்கப்படுவான், கட்டுப்படுத்தப்படுவான். ஸோ அந்த விஷயம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில் வந்து மங்காவை மட்டும் வந்து பேன் பண்ணி வச்சிருக்கானுங்க, நம்ம பெருசுக்கூடியதை. ஸோ அதே மாதிரி தான் வந்து கனடாலே பேன் பண்ணுறாங்க. பட் கனடாவில் வந்து அப்படியே சொல்கிறது இந்த வந்து தீவிர வலியுறுத்தல் இல்லாமல் வந்து அப்படியே பேன் பண்ணுற மாதிரியே பண்ணவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்களா. ஸோ அது மாதிரி வந்து பண்ணுறானுங்க. பட் முக்கால்வாசி அங்கே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் போட்டு வச்சிருக்கானுங்கப்பா. அதே மங்காவையும் அனிமையும் கிரியேட் பண்ண ஜப்பான் மட்டும் டிவியில் சென்சார்ஷிப் பண்ண போகிறானுங்க, டிவியில் மட்டும் சென்சார்ஷிப் போடுறானுங்க. ஸோ மற்றபடி வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்க. சோ முக்காவாசி கனடா ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து சென்சார்ஷிப்ஸ் அதிகமாக இருக்கு பெர்செர்க் மேல. நம்ம அதை பத்தி வந்து பேச முடியாது, பிகாஸ் வந்து சாதாரண போற சோனியிலே வந்து நருட்டோ மேல சென்சார்ஷிப் படிக்கிறானுங்க. பட் பேன்டு அப்படின்னும் போது மட்டும் வந்து பெர்செர்க் கூட மங்காவை பேன் பண்றானுங்க. யாராச்சும் பெர்செர்க் அனிமே பக்கம் பார்த்துட்டு வந்துருங்க, பெர்செர்க் கூட மங்காவை தான் பேன் பண்றானுங்க. பிகாஸ் பெர்செர்க் கூட அனிமே விட பெர்செர்க் கூட மங்கா கொடூரமாகவும் இருக்கும், ரொம்ப வந்து கொஞ்சம் ஆபாசமாகவும் இருக்குன்னு சொல்லணும். ஸோ மேபி 20 வயசு 22 வயசு யாச்சும் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பெர்செர்க் கூட மங்கா இருக்கும், படிங்க. இதெல்லாம் தனிப்பட்டோட விருப்பம் மட்டும்தான், என்னால சொல்லி எதுவுமே கிடையாது. ஓகேவா? 4வது இடத்தில் ஒன் பீஸ். என்ன ப்ரோ ஒன் பீஸை பேன் பண்ணுறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஒன் பீஸை பேன் தான் பண்ணல, பட் பேன் பண்ணுற அளவுக்கு போனானுங்க அப்படின்னு சொல்லலாம் 2-3 கண்ட்ரிஸே. என்ன சொல்கிற அந்த அனிமே என்ன பஞ்சி அப்படின்னு கேட்டால் இப்போ ரீசெண்டாக வந்து நெதர்லாண்டில், அப்புறம் நேபாளத்தில், இந்தோனேஷியா, ஸோ எல்லாத்துலேயும் போராட்டம் வந்து தெரியுமா. ஸோ அந்த போராட்டத்துலலாம் வந்து உனக்கு தூக்கின்னு வந்த முக்கிய ஆயுதம் கத்தியோ பொருளோ கிடையாது, ஒன் பீஸோட கொடி தான். அந்த கொடியை வச்சு தான் வந்து வெளில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் மிரட்டிட்டு இருந்தானுங்க, எல்லா நாட்டும் வந்து ஓட விட்டுன்னு இருந்தானுங்க. அந்த ஏரியா மக்கள்ஸ் இப்போ நேபாளத்தில் நேபாளோட பீப்புள்ஸ், அதே மாதிரி இந்தோனேஷியாவோட பீப்புள்ஸ். ஸோ இது மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் ஊழல் அதிகமாக இருக்கா, கரப்ஷன் அதிகமாக இருக்கா, முதல்ல எங்கே விட்டு கலாமடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள் செஞ்சாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் வந்து ஒன் பீஸை ஃபிளாகையும் எடுத்து வச்சாங்கன்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி விஷயம் வந்து ஒன் பீஸை பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு திங் வந்து ஒரு ஐடியா மாதிரி எடுத்தாங்களாமா. பட் அப்படி நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா இருக்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் காண்டேத்தும், அது வந்து ஒன் பீஸுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பலமாக சேர்ந்துடும். ஸோ வந்து அது வந்து தவறான முடிவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் அனிமே மேல என்னத்தான் விதி போடனாலுமே அந்த கொடி மேல ஏகப்பட்ட விதியை போட்டு வச்சிருக்கானுங்க இந்தோனேஷியா நேபாளில். அது என்னென்ன அப்படின்னு கேட்டா இந்தோனேஷியா கொடியோ நேபாள் கொடியோ வந்து அவங்க நாட்டில் பறக்கும் போது இந்த வந்து ஒன் பீஸ் கொடி எடுத்து காட்டுறதோ, இல்ல இந்தோனேஷியா நேபாள் கொடி எங்கேயாச்சும் பறந்துட்டு இருக்கும் போது ஒன் பீஸ் கொடியை வந்து பறக்க விடுறதோ, அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது. அது வந்து நம்ம நாட்டோட ரூல்ஸே மீறப்படுறதுக்கு அர்த்தம், நம்ம நாட்டோட விதிகளை வந்து மீறதுக்கு அர்த்தம். ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அது லைக் துரோகம் மாதிரி. ஸோ அப்படி ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல தீவிரமா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளாகை வந்து அந்த இடத்துல பேன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுதான் உண்மை. சோ ஒன் பீஸை பேன் பண்ணல அப்படினாலுமே அந்த பிளாகை பேன் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உடனே நீங்களுமே சொல்லலாம் அது என்ன ப்ரோ இந்த பிளாகை வந்து அந்த கொடி பக்கத்துல இருந்தா ஒரு பிரச்சனை, இப்போ வந்து நம்ம இந்தியா கொடி இருக்குன்னா நம்ம இந்தியா கொடி பக்கத்துல வந்து அந்த கொடி ஏற்றினா ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா இது ரூல்ஸ்ல இருக்கும்போது கரெக்டா இருக்கும். ஆனா அங்க இருக்கிற அரசியல்வாதி என்ன பண்ணுவானுங்க, அந்த கொடியை பத்தில காண்டாவானுங்க, அந்த கொடியை பத்தில வயிறு ஆரம்பிச்சிடும். சோ அது
மாதிரி இருக்கும்போது சரி பார்க்கொடுப்பா சொல்லுவானுங்க. அடே அவன் தேவலாம கொடியை பிடிச்சிருக்கான், அவனுக்கு முதல்ல அதுக்கு கேஸ் போடுங்கடா, ஜெயிலில் போடுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ இதுவும் ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவுமே வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதை சொல்ல மாதிரி நான் விரும்பல. ஸோ இதுக்கு ஒரு சிந்திக்கக்கூடமான விஷயமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நோஷியாக்கும் நேபாளத்துக்கும் என்ன தான் ஆச்சு அப்படின்றத வந்து நான் ஒரு பிக் வீடியோ போட்டு வச்சிருப்பேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ யாராச்சும் என்னதான் ஆச்சு, ஏன் அந்த கொடியெல்லாம் எனக்கு இவ்வளோ வெறுக்கிறானுங்க, என்னதான் நடந்துச்சு இந்தோனேஷியாவில் அப்படின்லாம் தெரிஞ்சுக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. மேலே இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? 3வது இடத்தில் த பர்ஃபெக்ட் ப்ளூ. இந்த அனிமே நிறைய பேரும் செகண்ட் சேனலே பார்த்துருப்பீங்க. மேபி பார்க்கல அப்படின்னா நம்மளோட மிஸ்டர் லூ செக்யூரிட்டி சேனல் இருக்குல்ல, ஸோ அந்த சேனலில் வந்து நாளைக்கோ அகைன் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல இது மாதிரி அனிமேனா வந்து சைனாலே ரஷ்யாவில் பேன் பண்ணி விடுவானுங்க. பட் இந்த இடம் வந்து அவனுக்கு 2 பேரும் பேனே பண்ணல. இவனுக்கு இது மாதிரி நல்ல அனிமேவான டெத் நோட் ஏஓடி மேலே தான் நொட்டுவானுங்க. இது மாதிரி அனிமேலாம் நொட்ட மாட்டானுங்க. எனிவே பேக் டு த கண்டென்ட். இந்த அனிமே எங்க ப்ரோ பேன் பண்றானுங்க அப்படின்னு கேட்டா, இந்த அனிமே பேன் பண்ணலாமா, பட் பேன் பண்ற அளவுக்கு யூஎஸ்ல போனாங்களாமா. பட் ஏதோ ஒரு காரணத்துல அதை பேன் பண்ணாம சம் சீன்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டோம், ஐ திங்க் அந்த சீன்ஸை மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி பேச்ச விட்டுருக்கானுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நருட்டோ, ஒன் பீஸ், ஏஓடி எல்லாம் பார்க்கும்போது வந்து அனிமே ஓகே இது வந்து இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா ரியல் ஜாப்பனீஸ் அனிமே என்ன அப்படி புரிஞ்சுக்கணும்னா நீங்க மிஸ்ஸி அனிமேவையும் ஹாரர் அனிமையும் தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அனிமேல வாய்ஸ்ல இருந்து, வால்யூம்ல இருந்து, பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் சவுண்ட்ல இருந்து, அந்த ஸ்டோரி லைன்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு அனிமேனா என்னன்னே புரிய வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த அனிமே இருந்திருக்கும். மேபி நான் பார்த்த 1.25 மணி நேரத்துல எனக்கு வந்து தலைவலியே வந்துருச்சு. நான் அந்த வீடியோல சொல்லிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடவே எனக்கு போதும்ன்ற ஆயிடுச்சு. எனக்கு தலைவலியே வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட அனிமே தான் இந்த பர்ஃபெக்ட் ப்ளூ. ஸோ இதுல இருந்த வந்து சம் சீன்ஸ் எல்லாம் நமக்கு இந்த அனிமே முதல்ல புரியாது. ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஒரு அளவுக்கு வந்து அனிமே புரிஞ்சுட்டு போகும். பட் அனிமேவோட கடைசி 20 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்து நம்ம கதையை புரியாது. என்னதானே ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அப்ப நம்ம யோசிக்க வச்சிருப்பானுங்க. ஸோ அது மாதிரி வந்து நிறைய சீன்ஸை வந்து நம்ம அமெரிக்கால மாத்திருக்கானுங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மாத்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கப்பா. ஸோ அதே மாதிரி சில சீன்ஸையும் வந்து சைனால வந்து கட் பண்றானுங்க அப்படின்றது சொல்றானுங்க. ஸோ சம் சீன்ஸ் கட் பண்றதெல்லாம் வந்து யூசுவலி வந்து நடக்கிற காரியம் தான். எக்ஸாம்பிளுக்கு சோனியில போற நருட்டோவே கட் பண்றானுங்க. பட் அதெல்லாம் கார்ட்டூன் சேனல் டெலிகாஸ்ட் ஆகுறதுனால கட் பண்றானுங்க. ஓகேவா? சோ இதே ஒரு அமேசான்லயோ ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல கட் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு பெரிய வந்து கான்ட்ரோவர்சியா மாறும். சோ மேபி அடுத்த வீடியோல நம்ம நருட்டோ வந்து உள்ள வலிச்சு வந்து பேசுவோம்டா. ஓகேவா? சோ எனிவே गाइस, தி பர்ஃபெக்ட் ப்ளூ அப்படின்ற அனிமேவோட ஏகப்பட்ட சீன்ஸை மாத்தி வச்சிருக்கானுங்க. 1-2 இல்ல, ஏகப்பட்ட சீன்ஸை மாத்தி வச்சிருக்காங்க அந்த சீனை வந்து அமெரிக்கால. பட் நம்ம எக்ஸ்பிளைன் போடுறது வந்து அபிஷியல், அதாவது வந்து ஜாப்பனீஸோட வெர்ஷன் தான். சோ வந்து ஒரிஜினல் வெர்ஷனே இருக்கும். சோ முடிஞ்சா நாளைக்கு அந்த வீடியோ வந்து நாம செகண்ட் சேனல்ல போட்டு விடுறோம், எல்லாரும் பாருங்க. ஓகேவா? 2வது இடத்தில் சோலோ லிவிங். இன்னாயா சோலோ லிவிங்கே பேன் பண்ணாங்களாயா அப்படின்னு கேட்டா, சோலோ லிவிங் பேன்னா பண்ணல. பட் அதுலயும் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் ஏற்படுத்திருக்கானுங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் முக்கியமான சேஞ்சஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம சோலோ லிவிங்ல வர ஹீரோவை சஞ்சின் ஹூ அப்படின்னு கூப்பிடுறோம். இதே நீங்க போயிட்டு சோலோ லிவிங்ல வர சஞ்சின் ஹூ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல போய் கேட்டீங்க அப்படின்னா அவனுங்க எல்லாம் முழிப்பானுங்க. இன்னாயா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஜப்பானை தவிர எல்லா நாட்டிலயுமே நம்ம சோலோ லிவிங்கோட ஹீரோ பேர் சஞ்சின் ஹூ தான். ஆனா ஜப்பான்ல மட்டும் அவன் பேரு மிஜி ஷினோஷுன் அப்படின்ற மாதிரி பேர் மாத்தி வச்சிருக்கானுங்க. சோ இதுதான்டா கொடுமை அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேல கொடுமையாகப்பட்ட பேரையே மாத்தி வச்சிருக்கானுங்க. மேபி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான தனி வீடியோ நான் போட பாக்குறேன். ஏன்னா சோலோ லிவிங் கொஞ்சம் டீடைல்ஸா இருக்கு. சோ டீடைலா படிச்சுட்டு வந்து போட்டேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுற மாதிரி தான் இருக்கும். சோ மேபி சோலோ லிவிங் சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு வைக்கிறேன். மேபி ஒரு 10 பேரோ 15 பேரோ அதுக்கு மேல 20 பேர் கிட்ட லைக் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுக்கு சோலோ லிவிங்க்கு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட பாக்குறேன். ஓகேவா? சோ இது மட்டும் இல்லாம சியோல் அது மாதிரி வந்து இருக்கிற கொரியன் நேம்ஸ் எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் நேமா மாத்தி வச்சிருக்கானுங்க ஜப்பான்ல. சோ நீங்க அங்க போயிட்டு சன்னி ஓ சாஹே சொல்லிட்டு எந்த பேர் சொன்னாலுமே அவனுக்கு புரியாதான். வெறும் மட்டும் மாத்தாம அப்படியே வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்றானுங்க. சோ வேணும்னா கேளுங்க, அதுக்குன்னு சரியா ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா? முதலிடத்தில் ஓவர்ஃப்ளோ. என்னயா ஓவர்ஃப்ளோ பேன் பண்றாங்களாயா அப்படின்னு கேட்டா, ஓவர்ஃப்ளோவை நம்ம இந்தியாவில பேன் பண்றானுங்கப்பா. எஸ், இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, ஏசியா சொல்லிட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பேன் பண்றானுங்க. நான் அப்படியே கீழே போறேன், படிச்சுக்கோங்க. சோ இதுல சில நாட்டுல இந்த அனிமே சென்சார்ஷிப் யூஸ் பண்றானுங்க. இப்போ எப்படி சொல்றது, இதான் ஆபாசமா தெரியுது அப்படின்னா அந்த ஆபாசத்துக்கு மேல ஸ்டிக்கர் போடுறதோ எல்லாம் வந்து பிளர் பண்றது அப்படின்றது பண்ணுவானுங்க. அதே சேம் டைம்ல வந்து நிறைய கண்ட்ரில வந்து இந்த அனிமே பேனே பண்ணிட்டானுங்க. தேவையில்லை அந்த அனிமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெஜாரிட்டியா பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட நாட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம நாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஓவர்ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட சென்சார்ஷிப்ல தான் ஓடுது. அதுவும் அமேசான் பிரைம்ல இந்த அனிமே இருக்காண்டா. சோ நம்ம இந்தியால வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எந்த அனிமே பேன் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இப்பதான் வந்து அனிமே எல்லாம் வளர்ந்து வருது, ரைட்டா? சோ மேபி இனிமே வளர்ந்துச்சு அனிமே அப்படின்னா சோ அதுக்கு பேர் பேன் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பேனே பண்ணாலும் இங்க VPN போட்டு பார்க்கற ஆள்லாம் அதிகமா இருக்கீங்க. ஸ்டில் ஒனிவே நம்ம வந்து அபிஷியலா போவோம். சோ ஓவர்ஃப்ளோ அனிமே ஒண்ணுல
2 இல்ல 10 12 நாடு கிட்ட சென்சார்ஷிப் போட்டிருக்கானுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கானுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்ல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கானுங்க, அது மட்டும் இல்லாம பேனும் பண்றானுங்க. சோ இந்தியா பொறுத்தவரையும் பேன் பண்ணல, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு சென்சார்ஷிப் தான் போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகேவா? சோ இருக்கிற பங்கமான அனிமேல ஓவர்ஃப்ளோ பங்கமான அனிமேல அது அந்த அனிமே உள்ள பங்கம் பண்ற அனிமே. சோ லைக் இதுக்கும் எக்ஸ்பிளைன் போட்டு வச்சிருக்கேன் மெயின் சேனல்ல. இப்போ அதுக்கான மேல நோட்ஸும் வரும். சோ அப்படியே வந்து கிளிக் பண்ணி அதுவும் பாருங்க. சோ எனிவே கைஸ், சோ இந்த அனிமே எல்லாம் பேன் பண்றதுக்கு அனிமே. சோ இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அனிமேஸும் இருக்கு. நான் அதெல்லாம் அடுத்த வாரம் எடுத்துட்டு வரேன். சோ உங்களுக்கு ஏதாச்சும் பேன் பண்ற அனிமே ஆர் வந்து ஏற்கனவே பேன் ஆயிருக்கும்ல, சோ அது மாதிரி அனிமே தெரிஞ்சிருந்தது இல்ல கார்ட்டூன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அடுத்த வாரம் டாப் 5ல அதை எடுத்துட்டு வந்து பேசுவோம். ஓகேவா? சோ எனிவே கைஸ், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகு கடையை சாத்தலாமா?